பண்டார கிழவா இங்க இருந்து போகணும்னு சொன்னா என் தகப்பன் மாந்திரவாதி புலையன் வருவான். நீ ஈயாக வளர்ந்தாலும் உன்னை 2 துண்டாக வெட்டுவார், காற்றாக வளர்ந்தாலும் உன்னை கண்டு துண்டமாக வெட்டுவார். அடி பைத்தியக்காரி, உங்க அப்பாவா என்னையா? உங்க அப்பா வந்தா என்ன பார்த்து என்ன சொல்லுவாரு? வாங்க மாப்பிள்ளையும். ஆமா, அது மட்டுமா? உங்க அப்பா என்ன செய்வார் தெரியுமா? என் மாமன் பெரும்புளைய வருவா, என் மாமன் பெரும்புளைய வருவா, இப்போ வருவா, அவ மகளை மனம் முடித்து தருவா, மகளை மனம் முடித்து தருவா, தருவா, வருவா, இப்போ வருவா. மாமி புலட்டி போ வருவா, மாமி புலட்டி போ வருவா, அவ வருவா, அவ மகளை கைபிடித்து தருவா, மகளை கைபிடித்து தருவா, தருவா, வருவா. அத்தை புலட்டி போ வருவா, அத்தை புலட்டி போ வருவா, அந்த மாறா அவ வந்துட்டா, ஆடிக்கும் தீபாவளிக்கும் அழைப்பா, ஆடிக்கும் தீபாவளிக்கும் அழைப்பா, அழைப்பா, மாறா அவ வந்துட்டா. அங்கிருக்கும் தன் தகப்பனாகப்பட்ட மாந்திரவாதி உலகனை வரவழைத்து அப்பாவுடைய இடத்திலே நடந்த விவரங்களை சொல்லுகிறார். பார்த்தார் மாந்திரவாதி பெரும்புலையன். வல்லவனுக்கு வல்லவன் வையகத்திலே இருப்பான் அல்லவா? ஆகையினாலே அவர் என்ன பண்ணுகிறார்? 4 திசைக்கும் 4 பூதத்தை காவலாக போட்டார். தலை வாசல்ல உருவின வாளோடு வருவான் வருவான் என்று வாசலிலே காத்திருக்கிறார். 7 நாளாட்சி 8வது நாளையிலே ஈசன் மகன் மாயா ஆண்டி சுடலை வருகிறார். கட்டம் காவலை கண்டார். காவலை மீறி உள்ள போகணுமே, என்ன சுரபத்தை எடுத்து போகலாம்? எலுமிச்சை கனிவோல் ஒரு சுரபத்தை எடுத்து மாவிசைக்கு கட்டிலே போய் விழுந்தார். பதறி முடித்தார். ராஜக்கனி ஏது? நம் அறைக்குள்ளே இந்த கனி எப்படி வந்தது? கையாளை எடுத்தார். உடனே ஆண்டவன் மாயாண்டி மாயக்கார சுடல மாவிசைக்கு பெண்ணாளுக்கு ஏற்ற மணவாளனை போல் சுரபத்தை கொண்டார். மாவிசைக்கு பெண்மகளை சிறையடைத்தார். மேற்கு தலையும் கிழக்கை காலமாக படுத்திருந்த மகளை தெற்கு தலையும் வடக்கு காலமாக படுக்க வைத்துவிட்டு மாயமாகவே மறைந்து விட்டார். மறுநாள் பொழுது விடிந்தது. மாந்திரவாதி புலையன் வந்து பார்த்தான். மகள் இருக்கும் அவள நிலையை கண்டான். மகளே, என்னம்மா இது அலங்கோலம்? அப்படின்னு கேட்ட உடனே தன் நிலையை பார்த்து இந்த மாவிசைக்கு எப்படி அழுது புலம்புகிறார்? எந்த கபா பெரம்பூ எந்த கபா பெரம்பூலையா என்ன மோசம் நடந்து மாந்திரவாதி புலையன் என்று மாந்திரவாதி மாநிலத்தில் இருக்கலாமா? மாநிலத்தில் வாழலாம மாந்திரமம் எங்க போச்சு? எங்க போச்சு? எப்படியாத பள்ளியறை அலைந்து சப்பாகின்றோடு ஆண்டி வந்து சிறையடிக்க அரணாருட சோதனையோ அந்த பண்டாரம் சிறையடிக்க பகவானோட சோதனையோ என்றும் முத்து போல கண்ணி முத்து போல அவ முகமல்ல
மகளே, உன்னை சிறையடைத்த கள்வன் யாராக இருந்தாலும் எண்ணி 8 நாளைக்குள்ளே அவரை கண்டுபிடித்து உனக்கு நான் கைபிடித்து தருவேன். கலங்காதே மகளே. கண்ணத்தோட அடுப்புல வைக்காம இருந்திருக்கணும். அதானே, கவலைப்படாதம்மா. அப்பா நான் இருக்கேன், கைபிடித்து தரலைன்னு சொன்னா பிச்சைப்புடையனுக்கு நாம் பேரும் கிடையாது. என் பேரு மாந்திரவாதி நாட்டாமை நந்தன்காளி பெரும்புளையனும் கிடையாது. ஆளாளுக்கு சபதத்தை வைக்காங்க. மாயாண்டி மாயக்கார சுடலை அவர் சிறையழைத்த நாளையில இருந்து மாமிசைக்கு பெண்மகள் அந்த மாதம் குடிமறந்தால் அதுவே குடி சூழானார். எத்தனை மாசம் ஆகுது? 9 மாதம் ஆகிறது. அப்படி இருக்கும் நாளையிலே மலையாள தேசமெல்லாம் மழை இல்லாத பஞ்சம் பஞ்ச நாடாக இருக்கும் போது ஏரத்தூர் தன்னதிலே 7 வீட்டு பழைய மக்கள் ஒன்றாக கூடி வாழை பயிர் செய்ய வேண்டும், அந்த பஞ்சத்தை போக்க வேண்டும், கத்தரிக்காய் பயிர்கள் செய்து கஷ்டங்களை தீர்க்க வேண்டும். மனைவி கழுத்துல கிடக்க பாருங்க திருமாங்கல்யம், அந்த தாலியை கொண்டு போய் வித்து அதுல வரக்கூடிய காசை வச்சு பயிர்கள் செய்தாங்க. பன்றி தின்று பயிராட்சி பலன் தரக்கூடிய வேலை. அதை யாரு பார்த்தா? எங்க அப்பன் ஆண்டவன் மாயக்கார சுடலை பார்த்தார். இந்த வலியமார்கள் செய்த மலை விளை பயிர்களை அளித்தால் ஈ விளக்க வேணுமை என்று கண்டிப்பாக கட்டாயமாக மாந்திரவாதி பெரும்புலையும் இங்கு வருவான். இந்த இடத்தை வைத்து அவனை நாமல் வலிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற ஆண்டவனாகி சுடலை என்ன செய்கிறார்? அங்கே ஆண்டவன் தான் சுடலை ஐயா வந்து மேய்ந்ததை போல் ஈழலைத்தார் பயிர்களையும் ஒன்று வாழ பூச்சி போல் உருந்து வெட்டார். அறுப்பானல்ல அறுத்தறுத்து ஆன போல வாழை மூட்டை பன்றி போல மஞ்சள் இஞ்சிய காவலுக்கு இருந்தார் இசைக்குமுத்து வலியன். காலை பிடித்து திருக்கி இழுத்துட்டார். எலும்பு முறிஞ்சு போச்சு. காலை இழுத்து போட்டு நடந்த அண்ணா அண்ணா பாருங்க அண்ணா, மலை விளை பயிர்கள் எல்லாம் அடைந்து போச்சு. எப்படியடா உனக்கு என்னாச்சு? காலை வச்சு வந்து திருக்கி விட்டுட்டா நடக்க முடியல. ஒரு காலை வச்சு இழி வரேன். என்ன வந்தது? அப்படியா? வந்து அடிச்ச மாதிரி அடிச்சிருக்கு. வாழை மட்டும் சாச்சி இருக்கு. சரி, வண்டி வந்து எல்லாத்தையும் சில்லிட்டு போயிடுது. கவலைப்படாத, ஈ விளக்க போவோம். யார கூப்பிட? அண்ணன் இருக்காரு, அண்ணன் இருக்காரு. நீ வந்துருவியா? வந்துருவியா? வர முடியாது, நான் போனோம். ஏண்டாப்பா அப்படின்னா ஒண்ணு பண்ணு, இங்க இருக்கக்கூடிய பயிர்கள் குறை இருக்கிற பயிரும் அழிஞ்சிடக்கூடாது. நீ இருந்து காவலா இரு. ஒரு கால் வச்சு இன்னொரு கால் பாருக்கா. அப்படியா? சரி, அப்படி வீட்டுல போய் ஓய்வு பாருங்கக்கா. மாரியம்மக்கா கிட்ட கொடுத்தா நேத்தே கெட்டு போட்டு முடிச்சிருப்பாவும். போதுமாக்கா? கூட்டிட்டு போயிட்டு வரையல? மாரியம்மக்கா யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் மொத்த ஆளா வந்து நிற்பாவும். இல்லன்னு ஒரு வார்த்தைக்கு சொல்லுறாங்க. கதைகளை நம்ம சொன்னோம்ல, அதுக்கு சொல்லுறாங்க. அப்படி பார்த்தா சாயண்டுக்காரன் தான் ஒருத்த கார திரி நடக்கும். நீங்க கூட்டு போறதா அவன் தான் கூட்டு போகணும். கூட்டிட்டுலாம் போக முடியாது, தூக்கிட்டு தான் போகணும். 4 பேர்லாம் வேணும். அதுக்கு என்ன, ஆள் சேர்த்துதான் போச்சு. அடிக்கணும். அதனால அண்ணா அண்ணா மாந்திரவாதி பெருமுடையரி நாங்க அண்ணன் தம்பியா வந்திருக்கோம். மழை விளையில பயிர்கள் செய்தும் ஈக்கள் வந்து மேய்ந்து எல்லாம் ஈடழைந்து போச்சு. நீங்க தான் ஈ